அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருள் உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மறுமையில் மனிதனின் நிலை. இந்த உலகிலே நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம். மனிதனுடைய மரணத்திற்கு பின்பு கபருடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கையிலே கேள்வி கணக்குகள் கேட்கப்படும். அதன் பின்பு மறுமை என்கிற ஒன்று இருக்கிறது. அந்த மறுமையிலே அல்லாஹ்விடம் நாம் போய் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி அல்லாஹ்விடத்திலே நாம் நிற்கிற பொழுது நாம் நல்ல மனிதராகவே இவ்வுலகில் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹினுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்பித்து விடலாம். இவ்வுலகிலே நாம் தவறுகள் செய்து பாவிகளாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹுவின் பிடியிலிருந்து யாரும் தப்பிவிட முடியாது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நாளை மறுமையில் எப்படியெல்லாம் இருப்பான் என்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் இப்படி கூறுவார்கள். சில குடும்பங்களில் சிறு குழந்தைகள் மரணமாகி விடுவார்கள். தாயின் வயிற்றில் குழந்தையாக உருப்பெற்று இறந்தே பிறக்கிற சில குழந்தைகள் குழந்தையாக பிறந்த பின்பு ஒரு சில நாட்களிலே இறந்து போகக்கூடிய சூழல், அல்லது சிறு பிராயத்தில் இருக்கிற 3 வயது அல்லது 5 வயது 7 வயது இது போன்ற சிறிய வயதுகளிலேயே இறந்து விட்ட குழந்தைகளை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பிடுவான். ஏன்னா ஒரு பாவமும் செய்யாத குழந்தைகள் அல்லவா, அந்த குழந்தைகள் சுவர்க்கவாதிகள். அதற்கு அடுத்து அந்த குழந்தைகளுடைய தாயாரோ தந்தையாரோ வாழ்ந்து அவர்களுடைய காலம் மரணத்தை தழுவுகிறார்கள். அதன் பின்பு மறுமையுடைய சமயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த குழந்தைகளை எல்லாம் நீங்கள் சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்தில் மகிழ்ச்சியோடு நீங்கள் விரும்பியதை எல்லாம் அனுபவித்து மகிழ்ச்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் அந்த குழந்தைகளிடம் குறிப்பிட்டு காட்டுவான். சுவர்க்கத்திற்கு செல்லலாம் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட அந்த குழந்தைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்திற்குள் நாங்கள் செல்ல மாட்டோம் என்று வாதிடுவார்களாம். ஆச்சரியமாக இருக்கிறது. அருமையான நேயர் பெருமக்களே, சிறுபிராயத்திலேயே இறந்துவிட்ட அந்த குழந்தைகள் நாளை மறுமையிலே அல்லாஹ் கூறுவான், நீங்கள் சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள், நீங்கள் சுவர்க்கத்திலே சுகபோகமான வாழ்க்கை வாழலாம் என்று உத்தரவிட்ட பின்பும் கூட அந்த குழந்தைகள் சுவர்க்கம் செல்ல மறுத்து விடுவார்களாம். அப்போ அல்லாஹ் கேட்பானாம், ஏன் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்க? சுவர்க்கம்தானே அசல் நோக்கமாக இருக்கிறது. அந்த சுவர்க்கத்தில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று தானே ஒவ்வொரு அடியானும் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். உங்களுக்கு சுவர்க்கத்தை நான் தந்து விட்டேனே, ஏன் சுவர்க்கத்திற்கு செல்ல மறுக்கிறீர்கள்? அப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்வார்களாம், என்னுடைய தாயாரும் என்னுடைய தந்தையாரும் சுவர்க்கத்திற்குள் வர அனுமதித்தால்தான் நாங்களும் சுவர்க்கத்திற்குள் செல்வோம். அருமையான பெருமக்களை, நாம் இங்கே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சில இடங்களிலே சில வீடுகளிலே பிறந்த குழந்தை இறக்கக்கூடிய சமயம், சிறுபிராயத்தில் இருக்கிற பொழுது ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டு இறந்துவிடக்கூடிய சில குழந்தைகளை இழந்து அந்த தாயும் தந்தையும் பரிதவிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எத்தனையோ மக்கள் குழந்தை இல்லாமல் பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்கியும் அந்த குழந்தை சிறு குழந்தையாக இருக்கும் சமயத்திலேயே இறந்து விட்டனவே என்று கைசேதப்பட்டவர்களாய் ஒவ்வொரு தம்பதியர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் குழந்தைக்காக வேண்டி, குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. எத்தனையோ தம்பதிகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருட கணக்கில் காத்து கிடக்கிறார்கள். இறைவன் குழந்தை பாக்கியத்தை தந்துவிட மாட்டானா என்று. அப்பேற்பட்ட அந்த குழந்தை நமக்கு கிடைக்க பெற்ற பின்பும் அந்த குழந்தை இறந்து விட்டால் எவ்வளவு நாம் வருத்தப்படுவோம். அத்தகைய அவர்களுடைய கவலைக்காக, குழந்தையை இழந்த அந்த தம்பதியர்களுக்காக அல்லாஹ் உயர்ந்த தரஜாவை வைத்திருக்கிறான்.
ஆகினால் வருத்தப்படாதீர்கள். அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அந்த சிறு குழந்தைகள் உங்களுக்கு நாளை மறுமையிலே சாட்சியாக இருப்பார்கள். நாளை மறுமையில் உங்களை சுவர்க்கத்திற்குள் அழைத்து செல்வதற்கு தயாராக அந்த குழந்தைகள் காத்திருப்பார்கள். மறுமையில் எப்பேற்பட்ட கைசேதமான நிலை ஏற்பட்டாலும் அந்த குழந்தைகள் உங்களை சுவர்க்கத்திற்குள் அழைத்து செல்லும். அல்லாஹ்விடத்திலே கூறுவார்கள், இறைவா, என்னை பெற்றெடுத்த என் தாயும் தந்தையாரும் என்னுடன் வரவில்லை என்றால் நான் சுவர்க்கத்திற்குள் நுழைய மாட்டேன் என்று சொல்கிற பொழுது இரக்கமே உருவான, கருணையே உருவான கருணையாளன் அல்லாஹ் இந்த குழந்தைகளுடைய வாதிடுதலை பார்த்து அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த குழந்தைகளுடைய தாயையும் தந்தையாரையும் கையோடு அனுப்பி வச்சிருவானா. எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், மறுமையில் இறைவன் தனிப்பெரும் கருணையாளனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஈடு இணையற்ற மன்னிப்பாளனாகவும் இருக்கிறான். அவன் மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு கிடைப்பது என்பது அரிதான விஷயம். கிடைத்தால் அவர்கள் சுகபோகமான வாழ்வை பெறலாம் என்று. அத்தகைய அல்லாஹுவின் நல்லருள் பெற்று வாழ்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.